விடைதான். 5000 வரும். என்ன தம்பி காணி ஒரு கொஞ்சம் கூட கூட கொண்டு போ. தச்சா ஹிந்தி படம் சான்ஸ் கிடைச்சா அதெல்லாம் போய் கலக்கி போட்டு வாவன். அந்த நாளில உனக்கு தெரியாது. அந்த நாள்ல ஸ்லோன்ல எல்லாருமே இல்ல ஸ்லோன் சாவித்திரி இல்ல சொல்லுவேன். எல்லாம் உனக்கு ஒப்பரை காட்டின எல்லாம் கனவா போச்சு. நரம்பு துடிக்கின்றது, என் அங்கமெல்லாம் நடி நடி என்று புல்லரிக்கின்றது. உங்கள் மகன் கலை தாகத்தோடு கேமரா முன் நிற்பதற்கு துடிக்கின்றார் தாயே, துடிக்கின்றார். எனக்கு விடை தாருங்கள் அம்மா, விடை தாருங்கள். அதெல்லாம் உனக்கு போ ஆசை வைக்கிறேன். போ நீ என்ன புறகாமடான்ற பாரப்போ நீ அங்க போ. சிம்ரன் சினேகாவோட நல்லா கட்டி பிடிச்சு நடிச்சு நீ நல்லா பெரிய வரணும். என்ன நான் எப்பவுமே இந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. கையை காட்டி உனக்கு எடுத்துக்கொண்டு வர கொஞ்சம் அம்மா, நான் பயண பொதிகளை தயார் செய்து வருகிறேன். பணத்துடன் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறேன். படத்துல நடிக்கிறேன்னு சொல்லவே எடுப்பு சார் கூட பாத்தீங்களா? வீடு 2 கட்ட மாதிரி தான் என்ன சொல்றது. நியூஸ் பார்த்தீங்களே, ஊர்ல சுனாமி அலை அடிச்சு ஆயிரக்கணக்கான ஆட்கள் இறந்து போயிட்டினமா. என்ன பிள்ள சுனாமி ஆரம்பிச்சு போட்டாளா? அம்மா, சுனாமி என்ற ராட்சச பேரல ஊர்ல அடிச்சு இத்தனையோ உங்களுடைய ஆட்கள் இறந்து போயிட்டினமா. நீங்க ஒரு நியூஸ் பாக்குற இல்லையே? அப்பா என்ன பாரு இதெல்லாம் சொல்ல வேண்டாம். அவன் காரணம் நீங்க தான் எல்லாம் ஜீவிக்கிறாங்க இருக்காங்க. எனக்கு என்ன தெரியும்? விடிய விடிய நீங்க எழுப்பினோன்னு விடிய விடிய எந்த குதிரை போகுது அதெல்லாம் காரியம். அது அலை அந்த மாதிரி இல்லை, சினிமால ஓடு. உனக்கு தெரியுமா சினிமாவில நடிக்க போறவங்க அந்த கூத்து ஆடுறேன். இந்த மனுஷரப்பா, நீங்க விடிய எழும்பினோன்னு விடிய விடியில எந்த குதிரை ஓடுது, லேட்புரூக்ஸ்ல எந்த நாய் ஓடுது, இதை மட்டும் மோங்கழுவாம பாருங்க. என்ன பிள்ளை நீ வந்தா மரமா கொப்பருக்கு மேல ஏறி விழுற? அம்மா, ஊர்ல சுனாமி அலை அடிச்சு எங்களுடைய ஆட்கள் இத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற இத்தனையோ வெள்ளை ஆட்கள் ஊருக்கு எய்ட்ஸ் ஒர்க்குக்காக போயிடும். ஆனா நீங்க இந்த விஷயம் கூட தெரியாம இந்த மனுஷரப்பா எய்ட்ஸ் ஒர்க்குக்காக நான் ஸ்ரீலங்கா போறேன். எய்ட்ஸ் ஒர்க்குக்காண்டி ஸ்ரீலங்கா போறியா? நான் நடிக்க போறேன். அம்மா போயிட்டு வரேன். நான் போயிட்டு தம்பி மெட்ராஸ் முடிக்கிட்டே இருக்கோட எல்லாம் 100 நாள் ஓடுவோம்மா. என்ன 100 நாள் என்ற ஒரு 1000 2000 மட்டும் சொல்லுங்க. என்ன நீங்க பாப்ப போயிட்டு வா. நீங்களே இருக்கிறீங்க. அப்ப பிள்ளை நீ இப்ப ஒரு நண்டு நிக்கிறா போனா எத்தனை நாள்ல வாரதா? அப்பா போனா அப்படியே 1 மாசம் ஆகும். என்ன நீ கோம் கடிக்குறியா? அதானே பிள்ளை. உன்னை இந்த நர்சிங் வேலைக்கு நைட் டியூட்டிக்கு நான் விட்டுட்டு வயிற்றுல நெருப்பு கட்டி கொண்டல நான் இருக்கேன். அம்மா ஸ்டாப் இருக்கே. இந்த லண்டன்ல நீங்க 18 வருஷமா இருக்கிறீங்களே. உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கு. நீங்க மட்டும் இன்னும் திருந்தாத ஜென்மங்கள். உங்களுக்கு வந்து பிள்ளையா? நானும் பிறந்தனே. நினைக்கவே கேவலமா இருக்கு. அப்பா இங்க உண்டு எம்ஜிஆர் வருஷம் போட்டு கொண்டு போச்சு இதுக்கு முன்னால. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வருஷம் போட்டாலும் எல்லாரும் அவர மாதிரி வரையலாது. எம்ஜிஆர் சினிமா வருஷம் போட்டாலும் எங்களுக்காக எங்கள் தமிழ் மக்களுக்காக உழைச்ச ஒரு மாமனிதன். இதுகள் எல்லாம் எங்க போய் உருப்பட போடுவார்? அப்பா ப்ளீஸ் அப்பா, தம்பிய ஊருக்கு விடுறீங்க, என்ன ஒருக்கா இதுக்கு போவிட்டா என்ன? எங்கட வயசு பிள்ளைகள் எத்தனை பேர் தாய்மண் சேவைக்கு தங்களுக்கும் தங்களோட நாட்டுக்கும் உள்ள உறவை எடுத்து சொல்ற மாதிரி சேவை செய்யணும். ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருக்குன்னா அது இந்த இக்கட்டான சூழ்நிலை போய் ஹெல்ப் பண்ணாட்டி அம்மா சொல்லுங்க. அவர் வெளிநாட்டுக்காரர் இத்தனையோ விதவிதமான வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் போறாங்க. நான் போனா என்ன? நீ படிச்சது உண்மை, உன்னுடைய படிப்புக்கு நீ போதான் எல்லாம் ஒத்துக்கொள்ற. ஆனா ஆனா என்ன? 10 நாள் தர
இவன் செல்வராஜன் உனக்கு தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன் இவன் செல்வராஜன் சொல்லி எந்த சுத்த பரம எதிரி. அவனுக்கு ஒருக்கா போய் எங்கட செல்வா அங்க ஒருக்கா விளங்கப்படுத்தி போட்டு வரோம். இப்ப ஏதோ சுனாமி அடிச்ச தண்ணி அடிச்சது எல்லாம் சொல்ற. இவன் எங்க மடத்திலேயோ இல்ல பள்ளிக்கூடத்திலேயோ எங்கேயோ இருப்பான். அவனை கட்டாயமா ஒருக்கா போய் தேடி பிடிச்சு இந்த பொன்ராஜன் லண்டன்ல என்ன மாதிரி இப்ப இருக்கிறான், பிள்ளைகளை எப்படி படிப்பிச்சு விட்டு இருக்கிறான். இதுல வந்து தமிழ் பள்ளிக்கூடத்துல மட்டும் படிப்பிச்சு இருந்தது தெரியுமோ? அந்த மாதிரி அவருக்கு ஒரு விளங்கப்படுது. உனக்கு தெரியாது அவன் என்ன கோட்டுக்கும் நடக்க பண்ணினோம். அவனுக்கு ஒருக்கா லண்டன் இங்கிலீஷ் ஒருக்கா விளங்கப்படுத்தி போட்டு வா இந்த பொன்ராஜன் ஆறு. சரி, இப்ப நான் இந்த உள்போல எடுத்து கொண்டு வரேன். என்ன பண்ணீங்க? அவளை விட மாட்டேன்னு நான் நினைச்சுட நீங்க தான் போட்டு வாங்குறீங்க. நீ அடிக்கடி விஜரி என்பதை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அவளுக்கு வயது என்ன இழுத்து பிடிச்சவன்டா அறுத்து கொண்டு இல்லை நீ போடுவான். உனக்கு பேச அவளுக்கு என்ன உழைக்கிற காரியம் இல்லை எல்லாம் போடும். இந்த பிள்ளைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவளும் யோசிப்பாள். ஓ அம்மா அப்பா என்ன விட்டவ நாங்களும் அவன் உழைத்து கொடுக்கணும் வந்து ஒவ்வொரு தேவையில அடிச்சு தர போறாள். இது இல்லை போலீஸ் என்ன விட்டு வங்காது இல்லாம அப்பா நான் இப்பவே போகணும். அம்மா நான் போட்டு வரேன். ஓ பிள்ளை நீ இப்ப சின்ன வயசுல இங்க வந்த 18 வருஷத்துக்கு பிறகு அந்த ஊருக்கு போறேன். உனக்கு அந்த ஊர்ல யாரையும் தெரியாது பிள்ளை. நீ மிச்சம் கவனமா போட்டு போற நான் சொன்ன அலுவல் மறக்கப்படாது. செல்வராஜன் அலுவல் அவனுக்கு பாட்டிப்பா சரி அப்ப நான் போய் போன் அடிக்கிறேன். ஓகே பாய் அம்மா. பாய் 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 கையை காட்டாம ஏத்து நீ தான் போட்டு தாவனை கடைக்கு காலம் வெள்ளனை சும்மா வயிற்றுக்குள்ள இந்த பக்கத்தில் 100 சொன்னேன். யோசிக்கிற அந்த அழகு சரிமாப்பா அழாதையாக்க எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இதுக்கு ஒரு இஞ்சிக்கிறாங்க தண்ணி போட்டு ஒரு பிளேன் உடனே சரியாகும். இதுக்கு போய் இருந்து இந்த அழகை எனக்கு இப்படி அழ பார்க்க தாங்கல ஆனது சும்மா இருக்கப்பா. நான் உங்களுக்கு 5 அலை இல்லை. நானும் வாய்க்கால் மகள் போனவள் 1.5 மாதமாச்சு இன்னும் ஒன்று போனதையும் அவள் பாராளுமன்ற பொண்ணு அதைத்தான் யோசிக்கிறாள். இல்ல இல்ல நான் அது கொண்டு வரையில நீங்க சும்மா இந்த பின்ன என்ன கோதாரி கிடையாது இந்த அழுது அழுது கருத்தை வந்தவண்டா சொன்னா இந்த பிரச்சனை என்ன அளவும் விடாது. அப்பா இந்த சீரியல் இருக்குதானே அதுல இந்த சொர்க்க சீரியல்ல காஞ்சன போற பாடு இருக்கப்பா என்னால தாங்க முடியாம கிடக்கும். புது கேடியாத முடியவன கிசுன்னு வச்சுக்கொண்டு தீதிக்கு முன்னால வந்து அழும்போ வேண்டாம் என்று சொல்லு. சமைச்சுக்கு வச்சு வச்சுட்டு ஒரு பக்கமா இருந்தாலும் கொஞ்சம் போடுங்க நீங்களே சொல்லுங்க. இந்த பொம்பளையான எங்களுக்கு என்ன பாருங்க எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. இந்த சீரியல் பாக்குறது தானே. இப்ப என்னன்னா இந்த பாட்டிக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பொடிகளோட எல்லாம் சேர்ந்து குடிச்சு போட்டு போதா குறைக்கு இந்த குறை போத்தல் இருக்கு பாருங்க அதே மேல வீட்டை வந்து கலக்கி போட்டு குடிச்சிட்டு இப்ப புத்துதே குறைதானே. நான் என்னங்கோ செய்கிறேன் என்ன இருந்தா இந்த பாருங்கப்பா இந்த சீரியல்ல காஞ்சிர போடுறப்பா என்ன
ரஜினி கெட்டப்ல வந்து நிக்கிறேன். என்ன இந்தியாவில் எல்லா படம் 100 நாள் தானே. அப்பா எல்லாம் பிழைச்சு போச்சு. நான் சீன்ல எம்ஜிஆர் கெட்டப்ல என்டர் ஆகிற நேரம் பார்த்து அங்கே கன்னடால இருந்து ஒருத்தர் சிவாஜி கெட்டப்ல குதிச்சுட்டான். எல்லாம் பிழைச்சு போச்சுப்பா. என்ன கூட்டி கொண்டு போன ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் என் கையில இருக்கிற காசு கரைய மாட்டோம். இன்றைக்கு ஷூட்டிங் நாளைக்கு ஷூட்டிங் அலைய வச்சு கடைசியா கையை விரிச்சிட்டாங்க. கடைசியா ஆட்டோ ஓட்டிட்டானப்பா. மெட்ராஸ்ல நீங்க வந்துருக்கு. யாரும் படிவா பதியாடுறாங்க, யாரும் படிவா பதியாடுறாங்க. ஆனா இது அம்மா என்ன என்ற கலைத்தாரம் ஆயிரம் எனக்கு ஒரு 10,000 பவுன் தேவைப்படுது. உடனே எடுத்து வைங்க. நான் என்ற ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ணி ஸ்ரீலங்கன் ரஜினி என்று ஒரு பேர் எடுக்கிறனா இல்லையான்னு பாருங்க. நல்லா அதை உங்களுக்கு சொன்னா விளங்காது. இது தாயை போல உள்ள நூலை போல சீலியன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு சொன்னா விளங்காது. இங்க இருந்து இவங்க தரவழி போய் அங்க இந்தியாவில காலடி வச்ச உடனே அங்க இருக்கிற ஓட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், தெரு கூட்டுறவர் எல்லாரும் டைரக்டர்னு சொல்லி போடுவாங்க. இதுகள் இங்க தும்படிச்சு கொண்டு போற ஆசை. நான் பூஜை போடுறேன்னு சொல்லி பூஜையே போட்டு அவங்க இதையே அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா நான் சொல்றேனே, நான் சிலோன் ரஜினி என்று பேர் எடுக்கல. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஜுஜூபி அது என்னப்பா ஏன் அவன் இப்படி எல்லாம் நான் இதன்றீங்க? அவன் ஒரு பெரிய நடிகனாவார உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதான் நான் சொல்றேனே, அங்க இருக்கிறவங்க நல்லா பதியாடுறாங்க உங்களை. எல்லாம் அதது நடக்கிற நேரத்துக்கு நடக்கும். சரி, அதை பத்தி ஒண்ணும் யோசிக்காது. ஏதோ நடந்த யார வரி நம்பர் புள்ள வீட்டுல நீங்க வா ஐயோ என்ன மாதிரி கருத்து போன புள்ள என்ன ஊர்ல வெயில புள்ள பாரு புள்ள நான் ஊர்ல டெவலப் ஆயிருக்கும். நான் மேனேஜ் பண்ணலாமே. ஓ மாமா ஊரை விட்டுட்டு வர எனக்கு கொஞ்சமும் மனசு இல்ல. ஊர்ல எங்கடியாக்கள் இத்தனையோ பேர் உடாம ஒண்ணுமே இல்லாம தனியா கஷ்டப்படுவார். இந்த நிலைமையில அதுல விட்டுட்டு வர்றதா காணும். அதெல்லாம் விட்டுட்டு வேற கஷ்டமா இருக்கிறேன். நிப்பாடி போட்டு வேலையில ஜாயின் பண்ற அலுவலப்ப அங்க 1008 டெலிபோன் உனக்கு தெரியாது. நீ போன நாள்ல இருந்து அம்மா ஒவ்வொரு நாளும் காலமே அது எத்தனை மணிக்கு கேட்கல, ஒவ்வொரு நாளும் அழுதவள், ஒவ்வொரு நாளும் அழுதவள். உனக்கு தெரியாது. அப்பா நான் போறேன், அன்னைக்குதான் போறேன். நான் அதுக்கு முன்ன கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் நான் அங்க ஹை கமிஷனுக்கு ஃபேக்ஸ் பண்ண வேணும். அவர் அங்க விசாக்கு வெயிட் பண்ணி அம்மா அப்பா நீங்க 2 பேரும் முதல்ல என்ன மன்னிக்க வேணும். அப்பா அம்மா நான் உங்களோட கொஞ்சம் தனியே கதைக்க வேணும். நான் ஊர்ல இருந்த காலத்துல ஒரு ஆளை விரும்பிட்டேன். அவரைத்தான் கல்யாணம் செய்வதாயும் இருக்கிறேன். என்ன கதைக்கிற? என்ன அடுப்பெல்லாம் வருது? அடியே எடல இந்த தாடியை இதுக்கு தான் போடு. இந்த பலம் நான் விரும்பிட்டேன்ப்பா அவரை. பாருங்க குடியே நாசமா போச்சு. ஐயோ கடவுளே, யாரோ ஒருத்தனை கல்யாணம் கட்டி போறேன்னு வந்து நிக்கிறியே. அம்மா அவர் யாரும் ஒருத்தர் இல்லையம்மா. அப்பா அவர் எங்கட சொந்தக்காரர் தான். சொந்தம் அதான் சொந்தம். எங்கட செல்வராச மாமா அவற்ற மாதிரி என்னது மாமன் இல்லை சொல்றாள். அடி அவனாலதான் அடி நாம் 15 வருஷம் அந்த நாடே இல்லாம நாடா தெரியும். அதானே புள்ள கொப்பன் அவனால தான் ஊரும் வேண்டாம் உறவும் வேண்டாம் இந்த நாட்டுல வந்து கிடக்குறேன். அவன் ஒரு காலத்துல அவன் பாவத்துக்கு இறங்கி கொப்பர் கொடுத்த நிலப்புலன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தேவை இல்லாத வேலைக்கு தேவை இல்லாமல கொப்பரை கோடாக்கி மாறப்படுத்து மயங்கி போட்டாங்க. அவங்க ஏதோ மருந்து போட்டு மயங்கி போட்டாங்க. இங்க இருந்து திரிஞ்சிருக்கும். அப்பா மாமா நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டவர் இல்ல. அவரோட கதைச்ச பிறகுதான் அவர் சொல்றது
சொல்றதுல நியாயம் இருக்குன்னு எனக்கு படுது. மாமாண்டு அப்போ உண்ட முடிவு என்ன? நான் இப்ப டாக்குமெண்ட்ஸ் ஃபேக்ஸ் பண்ணினா ஒரு கிழமையில அவர் இங்க வந்துருவார். அதுக்கு பிறகு உங்களோட கண்ணுக்கு முன்னாலதானே கல்யாணம். இந்த கதையை நிப்பாட்டு. எனக்கு காணும், எனக்கு இந்த கதையெல்லாம் காணும். என்ன கதை சொன்னா இங்க நடக்கிறது வேற. கேட்டுக்கொள், இங்க நடக்கிற கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட். எல்லாம் உன்னோட தேவையான நாடு நீ வெளிக்கட்டு. ஐயோ என்னப்பா நடக்குது? என்னப்பா நடக்குது? கிளிக்கு செட்டை முளைச்சிட்டு பறக்க போதான், பறக்கட்டும் விடு. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. அப்பா இப்படியான சிச்சுவேஷன்ல தானப்பா சிவாஜி தன் நட்டிப்பு திறமை அப்படியே வெளிக்காட்டுவாரப்பா. இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆடுங்கப்பா. கழுவிகள் எனக்கு புரியலாம். இதுகளும் சொல்றத கேட்க எனக்கு வருத்தம் கிடக்க கூடாது. நீ என்ன பண்ணி யோசிக்கிறாவே? இவன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். சின்ராசனாசம் மாமா மகன் அது சரியப்பா. அந்த சின்ராசாக்கு அப்பெல்லாம் சின்ன புரியுது. உனக்கு இதுதான் முக்கியம். அம்மா ஓ எனக்கும் 18 வருஷத்துக்கு முதல் நானும் ஒரு சின்ன பிள்ளை தான். ஓ இப்ப வளர்ந்தா பெரிய ஆளா வரையல. இந்த சின்ன ஒதுங்குடி தெரியாது பிராயப்படிக்கு பிறந்து நான் தென்னிந்திய திரையுலகில் பெரிய ஸ்டாரா திகழ்றேன்டா. ஐயோ என்னப்பா இவன் போறாளப்பா போறாளப்பா. அப்பா என்ன நடந்தப்பா? அப்பா என்ன செய்யுது உங்களுக்கு? அப்பா பரவ நான் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். விழுந்துட்டாயா விழுந்துட்டாயா. நான் இங்க நிக்கவே கூடாது. எஸ்கேப். அப்பா உடம்புல எதுவுமே ஒன்றுமே வித்தியாசமா இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த விட உங்களுக்கு புதுசா பெருத்திய ஓகன் வந்து நல்ல மேட்சா இருக்கு. உங்களுக்கே தெரியும், நாங்கள் முதல் சொல்லல இதெல்லாம் பெரிய ஆப்ரேஷன், இதெல்லாம் 50-50 சான்ஸ். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஒரு சிக்கலான விஷயம். எல்லாம் நீங்கள் செய்த புண்ணியம் தான். உங்களுக்கு பொருத்தக்கூடிய ஒரு ஓகன் வந்து அந்த டைமுக்கு கிடைச்சபடியா தான் அந்த ஆபரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஐயா டாக்டர், நீங்க கடவுள் மாறி வந்து இவங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க டாக்டர். எங்களுக்கு கையெழுத்து கும்புற தவிர வேற வழி ஒண்ணு தெரியல டாக்டர். டாக்டர், ஒரு பெத்த பிள்ளை மாதிரி இந்த ஆபரேஷன் நடந்த நாள்ல இருந்து நீங்கள் எனக்கு பக்கத்தில் நின்று செய்த தொண்டுகளுக்கு என்ற உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். அப்படி சொல்லாதங்க ஐயா. நான் என்னுடைய கடமையை தான் செய்தேன். நான் டாக்டரா இருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன செய்ய வேணுமோ அதைத்தான் ஐயா செய்தேன். உண்மையிலே நீங்கள் தேங்க் பண்ண வேண்டிய உங்களுக்கு ஒரு கிட்னியை தந்து தன் பேரை சொல்ல கூட விருப்பம் இல்லாமல் அந்த அந்த டோனருக்கு தான் நீங்கள் மேலே தேங்க் பண்ண. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். அது பேர் இருக்கா சொல்லுங்க டாக்டர்.
எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்க முடியும் அரிய உதவி அவர் செய்திருக்கார் டாக்டர். நாங்கள் அவற்றை கால விடுங்க எங்களை நன்றியை தெரிவிக்கொண்டோம். ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். அந்த வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டோம், பொருளுக்கு ஆசைப்பட்டோம், இந்த உதவியை செய்கிறேன். இரத்த தானம், கண் தானம் எல்லாம் இவ்வளவு தானங்கள்லாம் இருக்கு. எல்லாமே ஒரு பேருக்கு ஆசைப்பட்டு செய்கிற விஷயம் இல்லை. என்ன மாதிரி உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சமூக நலங்கிறது செய்கிற ஒரு மகத்தான பணியை உண்மையை ஒரு தம்மை போலவே மற்றவரை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான என்னால சொல்ல முடியாது. டாக்டர், நீங்கள் செய்த உதவிய நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்றைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறீங்க. வீட்டுக்கு போய் நல்ல கவனமா சந்தோஷமா போயிருங்க. டைமுக்கு செக்அப்புக்கு வாங்க. தம்பி, ரெண்டு புள்ளிகளும் நன்றி கெட்டதுகளா. இந்த கிட்னியை கொடுத்து போட்டு இந்த அப்பன் இந்த ஆஸ்பத்திரியில கிடக்குறேன்னு அறிஞ்சு வெட்டி பாராது நாசமா தான் போகுது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ ஒரு கொஞ்சம் தானே சொன்னேன். நான் நகத்தை போட்டு உடைக்காமல் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கும். ஆமா, ஐயா கூட்டி கொண்டு போய் கவனமா பாக்குறது உங்களோட போய். ஓம் டாக்டர், அதெல்லாம் நான் கவனமா செய்வேன் டாக்டர். டாக்டர் மருந்து அதெல்லாம் நான் வடிவா பார்ப்பேன் டாக்டர். டாக்டர், இவருக்கு இருக்க ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா டாக்டர்? அவருடைய பெத்த மகன் இதே ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் வேலை செய்யறான். ஒரு நாள் கூட வந்து சாப்பிட வச்சு பார்க்கல டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இதுல இந்த அழுகுறது மற்ற பேஷண்டை டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்படி அழுகுறதா இருந்தா வெளியில போய் அழுதுட்டு வாங்க. நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த நாள் ஒவ்வொரு நாள் பார்த்தாலும் ஏதோ ஒரு சாட்டை வச்சு உங்களோட மகளை தப்பான ஒரு தவறான அபிப்பிராயத்தோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அது உங்களோட சொந்த விஷயம். அதுல நான் தலைவோட நான் விரும்புகிறேன். ஆனா உண்டு வடிவா சொல்றேன், வாழ்க்கைன்றது சந்தோஷமா வாழத்தான். பிறப்பு ஒரு முறைதான். இந்த உடம்பை விட்டு உயிர் போயிட்டால் ஒன்றுமே திரும்பி வர போறது கிடையாது. இந்த வரட்டு கௌரவம் இருக்கும், இந்த முரட்டு பிடிவாதம் எதுவுமே எங்களோட திரும்பி வர போறது இல்லை. ஏதோ தப்பி தவறு உங்கள்கிட்ட மகள் விளைவிட்டு இருந்தால் அதையெல்லாம் பெருசுபடுத்தாமல் சின்ன சிறுசுகள் தப்பு விடுதுற வழக்கம் தானே, அதை மறந்து மென்னிச்சு இதுன்ற விட்டுட்டு சந்தோஷமா வாழ்ற விட்டுட்டு சும்மா சண்டை போட்டு கொண்டு டாக்டர். என்ன டாக்டர் நீங்க அந்த மாதிரி தத்துவம் எல்லாம் கலைக்கிறீங்க டாக்டர்? எங்காவது பார்த்து சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிச்ச பிள்ளைகள் நல்ல குணமா இருந்தா ஏன் டாக்டர், நாங்கள் செய்து வைக்க மாட்டோமே. அந்த அந்த மாதிரி இடத்துல பார்த்து செய்து வைக்கிறோம் டாக்டர். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறீர்கள், நாங்கள் இது கூட செய்ய மாட்டோமா டாக்டர்? நன்றி டாக்டர். ஓகே, குட் லக். சரி, நான் மார்க் போயிட்டு மற்ற பர்சன்டேஜ் பார்ப்போம். தங்கமான பொருள் பாருங்க. கொஞ்சம் சத்தமா சொல்ல பாருங்க, கேக்குது இல்ல. சிறப்பா தங்கமான பொடியன் பாருங்க. பாத்தீங்களா கையில முகத்து மோதிரம் கூட இல்ல. நாளைக்கு அவர் மேரி பேட்டையில போறாங்க. ஐயோ, அதுக்கு என்னடியா செய்யறது? அந்த கல்யாணம் கட்டினவன் நீண்டா உன்னை கேட்கிறேன். இப்ப எங்கேயாவது நல்ல பிள்ளைகள் இருந்தா பார்த்து சொல்லு. நான் திரும்பி படுக்கட்டேன். இல்ல, எனக்கு அவ்வளவு நோண்டு நல்ல பொடியத்தான். ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஒரு நாய வளர்க்கலையே. ஆத்தா இந்த தடவை மென்று கொண்டு போன ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் என்ற காசுப்பட்டு கையையும் காலை முடைச்சு போட்டாங்க.
என்ன ஏபிஎம் வாசல்ல கூர்க்காவா நிக்க வச்சுட்டாங்களாதான். நான் நினைக்கிறேன் இப்படி ஏதென்றால் நடக்குமா? பெத்த தேப்பன் கிட்னியை கொடுத்து போட்டு கிடக்குறார். எங்க நின்றா உஞ்ச கிட்னி எடுத்து போடுவாங்களோ இந்தியா ஓடிட்டு நீ நல்லா இருக்கேலுமாடா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே இந்தியாவுக்கு போய் அங்கு ஒரு திரைப்படம் அடிக்கணும் ஆசையே விட்டுட்டேன். இங்கே லண்டன்ல நல்ல நல்ல நாடகங்கள் நடிச்சு டிவி சீரியல் நடிச்சு என்ற திறமைய வெளிக்காட்டி ஒரு பெரிய ஆளா வர்றனா இல்லையாண்டு பாருங்க. இது ஒன்றும் இல்ல பாருங்க. நான் யாருடையோ தட்டி சுட்டினா காசு போட கிடக்கு. அதனால என்ன தரல கொண்டு போய் இந்தியாவில கொண்டு போய் சேரி போட்டுறாரு. ஐயோ கடவுளே. சரி சரி சரி. ஓ டாக்டர் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் உங்களோட கதையோட கதைச்சு போட்டு இந்த மெடிக்கல் புக்ஸ் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து போடப்பா. டாக்டர் இவர் தான் கமல். இவர் கமல் கெட்டப்ல நிக்க நான் கமல் என்று சொல்லிட்டேன். இவர் தான் இந்த மகன் விசாகன் டாக்டர். ஐயா, தங்கள் கடமை உணர்வையும் உங்கள் சேவை ஆற்றல்களையும் நான் நன்றாக பாராட்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு மாதிரி தமிழை கொஞ்சம் நொடிக்கிறீங்க போல. அது ஒன்றும் இல்லை டாக்டர். இப்ப தம்பி எல்லாம் லண்டன் சீரியல்ல நடிக்க போறான், டிவி சீரியல்ல. அதுதான் பாருங்க டாக்டர், அந்த தமிழ் காய்ச்சி பாழாக்குறான். உங்களோட காய்ச்சி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த கிட்னி டொனேட் பண்ண அந்த அவர் இருக்கிறார். ஓ, அவர் இப்போ ஒரு கொஞ்சம் பார்த்தா அவரோட போன் கதைச்சு நான். அவர் உங்களை பார்க்க விரும்புகிறார். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு அவரை விருப்பம் டாக்டர் கட்டாயம் எனக்கு இந்த உதவி செய்த அந்த பெரிய மனுஷனை நான் காலில் விழுந்து நன்றி சொல்லுவோம். கட்டாயம் டாக்டர், கட்டாயம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே டாக்டர், ஓகே. நான் வந்து இந்த மாலை ஒன்று எடுத்து வச்சுனாங்க பாப்பா. அந்த மாலையை கூட இந்த மனுஷனுக்கு வயசு போய் அவளை பிடிச்சு போச்சு. ஆள் வந்த உடனே நீ இருக்க ஆளாதி எடு. நான் வந்து மாலை எங்கேன்னா தேடி எடுத்து நான் ரெடியா வைக்கிறேன். 10 மணி ஆகி சமையல் அறிவல் ஒரு அளவுல வைக்க ஆள் வந்த அப்புறம் செய்யறேன். ஆனா வந்த உடனே இந்த ஆளாதி எடுக்கிற அறிவல் ஆயத்தப்படுத்திட்டீங்க. கடவுளே, அந்த ஆள் யாரோ எந்த நாட்டுக்காரனோ தெரியாது. நாங்க எங்கட பண்பாடு சொல்லி இந்த நெருப்பு அப்படி பார்த்தோம். இப்படி இப்படி இப்படியா தலை சுடப்படாது பயப்படப்படாது. என்னதான் இருந்தாலும் நாங்கள் எங்கட பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்களை விடக்கூடாது. சரியோ? அது ஆராய்ச்சி எடுக்கிறதா. நீ கொஞ்சம் சமையல் வேலை பார்க்கறேன்டாப்பா. நான் மாலையை தேடி எடுத்து மாலையை வச்சுனேன். மணி அடிச்சதுங்க பேர கொண்டு நிற்கிறேன். நீங்க 2 பேரும் மாலை போட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்கவிருக்கிற விருந்தாளி நான் தான் அம்மா. நீ எனக்கு கிட்னி டொனேட் பண்ண? ஓமப்பா, நானும் நீங்க இருந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இவ்வளவு நாளும் தங்கி இருந்தேன். அம்மா, அப்பாவுக்கு முதல்ல எங்கில இருந்த வெறுப்பில எங்க மறுத்துட்டு வரோன்ற பயத்துல தான் நான் சொல்லல. அதோட அப்பா இந்த ஆத்திரத்துல இந்த ஓகன் சில நேரம் அவற்றை பொடி வந்து இதை ரிஜெக்ட் பண்ணலாம் என்ன. அதாலதான் நான் சொல்லல. இப்பதானே அப்பாவுக்கு எல்லாம் சோமாயிட்டேன் அறிஞ்சேன். அதான் வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். பாத்தியேடி 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 ஆட்ட ரத்தமணி ஆட்ட புள்ளியடி பாவட ஓட்டா சிலகொடிய முளைக்கும். இவன் செல்வராகன் நினைத்தான் அந்த புள்ளிய புரிஞ்செடுத்து போல நட. நீ விட்டுட்டு வா. இப்ப நீ அவனை விட்டுட்டு வாடி. நாங்கள் பார்த்து வச்சுக்கோம் அந்த மாதிரி மாப்பிள்ள சொல்லுங்க. அப்பாக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் இருக்காரு. தங்கமான பிள்ளை. பிள்ளை அந்த தரவையை விட்டுட்டுப்பா. அவங்க வந்து கொப்பளுக்கு மேல ஆத்திரத்தை பழிய தீர்க்கிறது தான் உண்மை. ஆனபடி நாங்க சொல்ற சொல்ல அதோட விடு. நீ விட்டுட்டு இப்பா
இல்ல நான் செய்ய மாட்டேன். ஒரு பொருள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களோ? இல்ல. அப்படி இருக்கேக்குள்ள எந்த ஹஸ்பண்டுக்கு இருக்காம எந்த உடம்புல இருந்து ஒரு ஓகனை நான் அப்படி அப்பாவுக்கு கொடுத்திருப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கேக்குள்ள எந்த ஹஸ்பண்டும் ஒரு நல்லவர் தான் அர்த்தம். அதுக்கு இடையில நீங்க அவர் விடுவாளி என்றீங்க. பிள்ளை சொல்றது நியாயம் கிடக்கு. ஆனா ஏன் இருக்கிறீங்க? அவர் கீழே கார்ல தான் வெயிட் பண்றார். நான் போய் விட்டுட்டு வரேன். கதைச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுண்டா ஒண்டா இருப்போம். இல்லாட்டி நாங்க 2 பேரும் போய் தனியா இருப்போம். சரி பிள்ளை. சரி ஒண்ணு வேண்டாம். நீ போ பண்ண சொல்ல கேட்க வேண்டாம். நீ போய் கூட்டிட்டு வா. நீ போ பிள்ளை. செல்வராயபடி இருந்தா அதங்கிற மாடு மேய்ச்ச ஒரு சண்டிகட்டோட மரம் நீ அவருக்கு ஆளாத்தி எடு. அவன் செல்வராயன் மாதிரி நிக்கிறானோ அல்ல இப்ப படிச்சிருக்கிறானோ தெரியாது. ஆள் கட்ட சரக்கட்டோட சண்டிகட்டோட பேரு நீ ஆளாத்தி எடுத்து நீ பார்த்துக்கொள். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கண்டிப்பா இப்ப தானே சொன்னீங்க சுரக்கா கோட்டையோ என்னவோ என்னெல்லாம் சொன்னீங்க. இப்ப பாத்தீங்க அப்பா இங்க பாருங்கப்பா. டாக்டர் அப்பா புள்ள தம்பியே இவன்தானப்பா டாக்டர் செந்தில். நீங்க கூட மகள் விமலா அவள் படி ஏற்றுடா இருப்பாருன்னு நினைச்சு அதே டாக்டர் செந்தில். பாருங்க இவர் ஊர்லயே படிச்சு டாக்டர் ஆகி எங்கட நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற மனப்பாங்கோட இப்ப நாங்க 2 பேரும் இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு. அது முடிய நாங்க 2 பேரும் ஊருக்கு போய் சேவை செய்ய போறோம். ஓமோ நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். நான் உதாரணமே சொன்னேன். அதுல போனா நாங்க இல்ல. இல்ல நாங்க உன்னோட வர முடியல. நீங்க வாங்க. நானும் பாரு. எல்லாரும் வந்தப்போ. ஆமா. இந்த கதிரை எடுத்து போடு. எனக்கு நோவு தெரியாது. அப்பா நீங்க எதுவும் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் கோட்டைக்குள்ளே ஒற்றை நுழைவதா வெட்கம். மாவீரன் சங்கிலியன். நான் லண்டன்ல நடிக்கிற டிராமால வர்ற சின்ன வசனம். நான் பாத்தீங்களோ இப்படி செய்யறேன். என்ன மாதிரி உங்களோட பாடம் என்ன மாதிரி போகுது? நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பார்த்து மகிழ்ந்தது இயக்குனர் கீர்த்தியுடைய 3வது முத்து. ஈழத்தாய் படைப்பக கலைஞர்களது அற்புதமான நடிப்பில் வந்த அது வானம் விடுகிறது நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் திரு நவரத்னலிங்கம் விவேகானந்தா. இவர் தற்பொழுது தமிழக திரையிலே லண்டன் விவேகாவாக நடித்து வருகிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கின்ற சிவாஜி திரையிலும் இவர் தோன்ற இருக்கின்றார் என்ற மகிழ்வான செய்தியை தெரிவித்துக் கொண்டு அவரும் இந்த வாமதேவன் விவேகானந்த் யமுனா ரவி விவேகானந்தன் மதன்ராஜ் செல்வி கூட்டிலே வந்தது வான் வெடிகின்றது. அன்பு அன்பு தமிழ் உறவுகளே, இதுவரை நேரமும் கலை அபிமானிகளுக்கு விருந்து படைத்த கலைஞர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் விருந்து படைக்க வேண்டும். ஏனென்றால் ஈழத்தமிழ் கலை உலகிலே வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள்
அல்லது மூத்த கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வு வாழும் காலத்திலே நிகழ்த்தப்படவில்லை என்ற வேதனையான செய்தியை தெரிவித்துக் கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இதற்கு விதிவிலக்காக அக்கினி கூத்தன் நாடக மன்றம் நடாத்திக் கொண்டிருக்கின்ற பொங்கல் கூத்திலே அடுத்து வர இருப்பது 3 நாடகங்களையும் வழங்கிய கலைஞர்களை கௌரவிக்கும் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து நன்றி உரையுடன் நிகழ்வுகள் நிறைவு பெறும். எனவே தயவு செய்து கலை அபிமானிகளை இந்த கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகின்ற வேளையிலே உங்களுடைய கரவசங்களை வழங்கி நீங்கள் இதற்கு முழுமையான ஆதரவினை வழங்க வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக எமது கலைஞர்கள் எங்கள் நாட்டு கலைஞர்கள் வழங்குகின்ற கலை நிகழ்வுகளை நாங்கள் கௌரவிப்பது இல்லை. பொதுவாகவே மாற்றான் தோட்டத்து மல்லிகையினுடைய மனத்தை நுகர்க தெரிந்த நாங்கள் எமது வீட்டிலே மலர்கின்ற அந்த மல்லிகைகளை, அந்த பூத்து குலுங்குகின்ற மல்லிகளை நாங்கள் கௌரவிக்க வேண்டும். இதிலிருந்து நாங்கள் எந்த வேளையிலும் தயங்கக்கூடாது. எங்கள் மண்ணின் கலைஞர்கள், இந்த படைப்புகள் யாவும் எங்கள் மண்ணின் மைந்தனுடைய படைப்புகள். இதில் பங்கெடுத்த கொண்ட கலைஞர்கள் யாவரும் எங்கள் ஈழத்தாயின் மைந்தர்கள். எனவே இவர்கள் கௌரவிக்கப்படுகின்ற வேளையிலே உங்கள் கரங்கள் ஓசை எழுப்ப வேண்டும். ஏனென்றால் கலைஞருக்கு புகழ் தருவது கரகோஷம். கலைஞன் மக்களுக்காக தன்னுடைய கடினமான உழைப்பிலே உருவாக்கின்ற அந்த கலைக்கு நாங்கள் தலை வணங்குவோம், தாழ் பணிவோம். எனவே இதுவரை இடம்பெற்ற அந்த 3 முத்துக்களுக்காகவும் ஒருமுறை ஒலிக்கட்டும் உங்கள் கரங்கள் கரகோஷத்தை. நன்றி கலா ரசிக உள்ளங்களே. நேரமும் பொறுமை காத்து இந்த நாடகங்களை பார்த்து ரசிக்கின்ற உங்களுக்கு முதலாவதாக தலை தாழ்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் நிச்சயமாக ஒரு புதிய திரைப்படம் திரையிடப்படுகின்றது என்று சொன்னால் இந்த மண்டபத்தில் அது சாத்தியப்படாத விடயம். ஏனென்றால் அது இதற்கு பொருத்தமற்ற விடயமாகவும் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அற்புதமான ரசிகர்கள், அதாவது கலா அபிமானிகள் என்று குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் தரமான நிகழ்வுகளை ரசிக்கின்ற ரசிகர்கள் கூட மிகவும் தரமானவர்கள். அந்த வகையிலே அடுத்து கலைஞர்கள் கௌரவிப்பு இடம்பெற இருக்கின்றது. எனவே அரங்கிலே ஏற்கனவே ஆசியுரை வழங்கிய அந்த அறிவு பெருந்தகைகளை மேடைக்கு வருகை தருமாறு மிக அன்பாக அழைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே அழைத்திருந்தோம். எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் சீலன் அவர்கள், வழக்கறிஞர் யோகராசா அவர்கள், யுகசாரதி கருணானந்தராஜா அவர்கள், பேராசிரியர் கோபன் மகாதேவா ஆகியோரை அரங்கிற்கு வருகை தருமாறு மிக அன்பாக அழைக்கின்றோம்.
அத்துடன் இந்த நாடக விழாவினுடைய நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்ற அக்கினி கூத்தன் நாடக மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு வள்ளிகாந்தன் அவர்களையும் அரங்கிற்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய இந்த 3 நாடகங்களையும் வழங்கிய இந்த விழாவினுடைய நாயகனாக கௌரவிப்பட்டிருக்கின்ற, அதாவது வருடந்தோறும் நடாத்தப்பட இருக்கின்ற அக்கினி கூத்தன் நாடக மன்றத்தினுடைய நாடக விழாவிலே, அதாவது பொங்கல் கூத்திலே 2006க்குரிய இயக்குனர் நாயகமாகிய கீர்த்தி அவர்கள், எங்கள் அன்புக்கும் மதிக்கும் உரிய கீர்த்தி சிங்கம் அவரை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக சிறப்பான முறையிலும் அவர் இணைந்து கொண்டார். அவருக்கும் நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் கலைஞர்களை கௌரவிக்கின்ற நேரம். நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு கலைஞர்களையும் அழைக்கின்ற வேளையிலே உங்களுடைய கரங்களினாலே கரகோஷத்தினை வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் எனக்கு கூட இன்று இந்த நிகழ்வு ஒரு புதுமையான நிகழ்வாக இந்த லண்டனிலே இடம்பெறுகின்றது. ஏனென்றால் தாயகத்திலே பல நாடக விழாக்களை நான் தொகுத்து வழங்கி இருக்கின்றேன். இங்கே இசை நிகழ்ச்சிகளையும் விளையாட்டு விழாக்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளையும் தான் நடத்திய அனுபவங்கள் இருக்கின்றன. நாடக விழா என்பது சற்று வித்தியாசமான உணர்வினையும் நல்ல விழிப்புணர்வையும் தந்திருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது கலைஞர்களை கௌரவிக்கின்ற வரிசையிலே முதலில் இடமிருந்து வளமாக எங்களுடைய அறிவு பெருந்தைகளை அழைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே முதலில் வழக்கறிஞர் யோகராஜா அவர்களை இந்த வெற்றி கேடயங்களை, அதாவது அந்த கௌரவ சின்னங்களை தாங்கி இருக்கின்ற இந்த கேடயங்களை வழங்கி கலைஞர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக நாங்கள் அரங்கை அலங்கரித்துக் கொண்ட அடுத்த வாரிசு நாடக கலைஞர்களை அழைக்கப் போகின்றோம். அந்த நாடகத்தை வழங்கிய தென்கிழக்கு முதியோர் சங்க கலைஞர்கள் இப்பொழுது அழைக்கப்படுகின்றார்கள். தகப்பனாக மிக சிறப்பான முறையில் நடித்த திரு குமாரசுவாமி பாலசுப்ரமணியனை இப்பொழுது அரங்கிற்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து திரு வாமதேவன் விவேகானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மகனாக நடித்தவர். அது மட்டுமல்ல, அடுத்த நாடகத்தில் கூட அதோ வானம் விடுகின்றது என்ற நாடகத்திலும் 2 நாடகங்களிலும் பங்கெடுத்தமைக்காக அவருக்கு உங்களுடைய சிறப்பான கரகோஷத்தோடு அவருக்கு அடுத்து திருமதி துஷந்தி குமரகுருபன் அவர்களை அழைக்கின்றோம். மகளாக சிறப்பான முறையிலே நடித்த திருமதி துஷந்தி குமரகுருபரன் அவருக்குரிய பரிசனை அவரது குடும்பத்திலிருந்து யாராவது